ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யோகி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா, ஒரு பர்த்டே போஸ்டரை எப்படி டிசைன் பண்ண போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, Ctrl+N கொடுத்து ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணுங்கள். இந்த நியூ லேயருக்கான வித் வந்து 2000, ஹைட் வந்து 2500, ரீசொல்யூஷன் வந்து 300 வந்து போட்டுக்கோங்க. ஒன்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணிட்ட உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே வந்து கொடுத்துருங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் வந்து இதில் வந்து கேன்சல் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஓகே கொடுத்து ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நியூ லேயர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து போங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேயே சாலிட் கலர்னு இருக்கும். இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, இதில் வந்து நான் ஒரு ஹேஷ்டேக் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இல்லன்னா வந்து உங்களுக்கு புடிச்ச கலர வந்து இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச கலர வந்து நீங்க வந்து மாத்திக்கலாம். ஸோ வந்து நான் இந்த மாரி ஹேஷ்டேக் டைப் பண்ணி இந்த கலர வந்து நான் இப்ப வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இது மாரி நான் கிரியேட் பண்ண உடனே நெக்ஸ்ட் நான் வந்து ஓகே குடுத்துக்கிறேன். ஓகே குடுத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கலர் வந்து ஃபார்ம் ஆயிரும். இந்த மாரி கலர் ஃபார்ம் ஆன உடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போறேன். எஸ்ன்னு வந்து ஒரு டெக்ஸ்ட். ஸோ வந்து நான் டி வந்து ஷார்ட்கட் வந்து பிரஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாரி டி வந்து ஷார்ட்கட் பிரஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து நான் எஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். எஸ்ன்னு டைப் பண்ணிட்டு டிக் குடுத்துக்கிறேன். பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். டிக்குன்னு குடுத்துட்டு, இப்போ வந்து Ctrl+T குடுத்து, இத வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்க இந்த மாரி ரீசைஸ் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்க வந்து டிக் குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டு டிக் குடுத்துட்டு இந்த மூவிங் டூல வச்சு இப்படி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்டர்ல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இந்த மாரி வந்து கரெக்ட்டா நீங்க வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்தோனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, Ctrl+O குடுத்து ஒரு பிஎன்ஜி வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி சூர்யா பிஎன்ஜிய வந்து நான் இதுல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இம்போர்ட் ஆன உடனே, டிராக் அண்ட் ட்ராப். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, மறுபடியும் வந்து இதில வந்து Ctrl+T குடுத்து செலக்ட் அண்ட் ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்க இந்த மாரி ஒரு பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்தோனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, மறுபடியும் எப்பயும் போல டிக் குடுத்துக்கோங்க. இந்த மாரி நீங்க வந்து டிக் குடுத்த உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதில வந்து இமேஜ்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர்ஸ்லாம் அதிகமா இருக்கு. ஸோ வந்து இதில வந்து ஒரு ரா ஃபில்டர வந்து கொண்டு வரலாம். ஷிஃப்ட் Ctrl+A வந்து குடுத்தீங்கன்னா, கேமரா ரா ஃபில்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் வந்து கேமரா ரா ஃபில்டர் வந்து ஓப்பன் ஆன உடனே, நெக்ஸ்ட் நான் வந்து இதில வந்து எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட்லாம் எனக்கு தேவையான லெவலுக்கு வந்து வச்சுக்கிறேன். நீங்க வந்து எந்த மாரி இமேஜ் யூஸ் பண்றீங்களோ, அதுக்கு எந்த லெவலுக்கு கான்ட்ராஸ்ட் இந்த மாரி ஹைலைட்ஸ்லாம் தேவைப்படுதோ, அந்த மாரி நீங்க வந்து வச்சுட்டு ஓகே குடுத்துருங்க. இந்த மாரி நான் ஒன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண உடனே, இப்ப வந்து நான் ஓகே குடுத்துக்கிறேன். உடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இத வந்து கிளிப்பிங் மாஸ்க்க வந்து கிரியேட் பண்ண போறேன். இங்க வந்து இந்த லேயர் 1ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்ன்னு இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாரி கிளிக் பண்ணீங்கன்னா, இப்படி வந்து எஸ் ஷேப்ல வந்து கரெக்ட்டா வந்து உட்காந்துரும் இந்த இமேஜ். ஒன்ஸ் வந்து இது உட்காந்த உடனே நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த இமேஜ வந்து ஒரு டூப்ளிகேட் லேயரா வந்து கிரியேட் பண்ணணும். அது எப்படின்னா Ctrl+J குடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் வந்து அதே லேயர இன்னொரு டூப்ளிகேட்டா வந்து கிரியேட் பண்ணுங்க. இந்த மாரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இத வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு மாஸ்க்க வந்து கிரியேட் பண்ணணும். இந்த மாஸ்க் வந்து எப்படி கிரியேட் பண்றேன்னா, இந்த லேயர் 1 காப்பிய கிளிக் பண்ணிட்டு, இங்க மாஸ்க் பட்டன் இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு மாஸ்க் வந்து கிரியேட் ஆயிடும். இந்த மாஸ்க் வந்து கிரியேட் ஆன உடனே நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இரேஸ் டூல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இரேஸ் டூல் வந்து கிளிக் பண்ணிட்டு, ஷார்ட்கட் வந்து இ. ஸோ வந்து அத வந்து பிரஸ் பண்ணிட்டு, இப்படி வந்து போனீங்கன்னா, இதுல வந்து ஹார்ட்னஸ் வந்து ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஹார்ட்னஸ் ஃபுல்லா வச்சுட்டு, சைஸும் வந்து உங்களுக்கு தேவையான லெவலுக்கு வந்து வச்சுட்டு, ஆ இப்ப வந்து இத வந்து குளோஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட் ரவுண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து கிளிக் பண்ணிட்டு, இப்ப வந்து குளோஸ் பண்ணிக்கோங்க. குளோஸ் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்ணணும்னா, ஓப்பன் பிராக்கெட், குளோஸ் பிராக்கெட் வச்சு உங்களுக்கு பிரஷ் சைஸ் எவ்வளோ வேணுமோ, அந்த மாரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இத வந்து இரேஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல அப்படியே இரேஸ் பண்ணீங்கன்னா, ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி அண்ட் ஃப்ளோலாம் வந்து ஃபுல்லா வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இரேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்து வேலை முடிஞ்சிரும். இப்படி வந்து இரேஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இரேஸ் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா எஸ் ஷேப் எப்படி இருக்குமோ, அதே மாரி வந்து உட்காரும். இந்த மாரி இரேஸ் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதில வந்து லைட்டா வந்து டெக்ஸ்டர்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். அது எப்படின்னா, Ctrl+O குடுத்து, இதில வந்து நான் லைட்டா டெக்ஸ்டர்ஸ்லாம் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இத வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஓப்பன் பண்ண உடனே, நெக்ஸ்ட் எப்பயும் போல டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே, நெக்ஸ்ட் Ctrl+T குடுத்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நீங்க ரீசைஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, டிக் குடுத்துட்டு, இதில வந்து என்ன பண்ணணும்னா, பிளெண்ட் மோட்ல நார்மல் இருக்க இடத்துல சாஃப்ட் லைட்ன்னு வந்து குடுத்துக்கோங்க. சாஃப்ட் லைட்ன்னு குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த லேயர வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கும் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ வந்து இந்த லேயர வந்து அப்படியே கிளிக் பண்ணிட்டு, அப்படியே வந்து டிராக் பண்ணி கீழ வந்து இந்த எஸ்ஸுக்கும் கீழ வந்து அ அட்டாச் பண்ணுங்க. இப்படி வந்து அட்டாச் பண்ணீங்கன்னா, இது வந்து பேக்கிரவுண்ட்ல போய் இந்த டெக்ஸ்டர் வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து உட்காந்துரும். ஒன்ஸ் வந்து இந்த மாரி உட்காந்த உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் வந்து ஒரு டெக்ஸ்டர் லேயர் வந்து ஆட் பண்ணலாம். Ctrl+O குடுத்து இந்த டெக்ஸ்டர் லேயர வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இத வந்து இம்போர்ட் பண்ண உடனே எப்பயும் போல டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு கிராஸ் குடுத்து நோ குடுத்துருங்க. இந்த மாரி டிராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, Ctrl+T குடுத்து இத வந்து ஒரு ரீசைஸ் பண்ணி ஒரு பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்துருங்க.
இப்படி வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்தோனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, டிக் வந்து குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டு, இதுல வந்து நார்மல் இருக்க பொசிஷன்ல ஸ்க்ரீனுன்னு வந்து குடுத்துருங்க. அப்பதான் வந்து பார்க்க கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஆகும். நல்லாருக்கும். இந்த மாரி வந்தோனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இத வந்து லைட்டா வந்து மூவ் பண்ணி, எந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுமோ, அந்த மாரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி டெக்ஸ்சர் லேயர்லாம் நீங்க வந்து ஆட் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெக்ஸ்ட் லேயர் வந்து ஆட் பண்ணலாம். அது எப்படின்னா, ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணுங்க. பிளஸ் குடுத்து ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து சூஸ் பண்ண உடனே, இதுல வந்து எக்ஸ்ட்ரா போல்ட், இட்டாலிக்ன்னு வந்து நான் குடுத்துக்கிறேன். இந்த மாரி குடுத்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிட்டு, இப்ப நான் வந்து இதுல வந்து டைப் பண்ணிக்கிறேன். டிக் குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ண போறோம்னா, கண்ட்ரோல் பிளஸ் டி குடுத்து, இத வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்ப வந்து இந்த ஃபாண்ட் கேரக்டர்ஸ்க்கு போயிட்டு, இதுல வந்து நம்மளுக்கு தேவையான சைஸ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நான் 100 குடுத்து, என்டர் குடுத்துக்கிறேன். என்டர் குடுத்த உடனே இப்படி வந்து கொஞ்சம் வந்து கேப் வர மாரி வந்துரும். இப்படி வந்த உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு லைட்டா வந்து ஷேடோஸ் வந்து ஆட் பண்ணலாம். பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து போங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு, இப்படி வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து போன உடனே நெக்ஸ்ட் வந்து டிராப் ஷேடோன்னு வந்து கிளிக் பண்ணுங்க. இப்படி வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப வந்து பார்க்க வந்து கொஞ்சம் வந்து அ டெக்ஸ்சர்ஸ் பேக்கிரவுண்ட்ல வந்து ஷேடோஸ் வந்து ஆட் பண்ண மாரி இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு எந்த சைஸ்ல வந்து தேவையோ, அந்த மாரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து சூர்யான்னு வந்து நான் ஆட் பண்ண போறேன். மறுபடியும் வந்து டெக்ஸ்ட் வந்து போறேன். டெக்ஸ்ட்டும் போயிட்டு இதில வந்து சூர்யான்னு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஆட் பண்ணவுடனே நெக்ஸ்ட் நான் வந்து டிக் குடுத்துட்டு, மறுபடியும் கண்ட்ரோல் பிளஸ் டி குடுத்து இத வந்து ரீசைஸ் வந்து பண்ணிக்கிறேன். இந்த மாரி வச்சுட்டு, இதுக்கும் வந்து லைட்டா வந்து அ ஷேடோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து போறேன். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ல ட்ராப் ஷேடோ வந்து குடுக்குறேன். குடுத்துட்டு, இப்ப வந்து ஓகே வந்து குடுத்துக்கலாம். இந்த மாரி வந்து குடுத்தீங்கன்னா, இப்ப வந்து பார்க்க கொஞ்சம் வந்து நல்லாருக்கும். இந்த மாரி நம்ம பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதே மாரி டெக்ஸ்ட்ட வந்து பேக்கிரவுண்ட்லயும் வந்து அட்டாச் பண்ண போறோம். அது வந்து எப்படின்னா, இத வந்து இந்த ஹெச்பிடியும் அண்ட் சூர்யாவும் இத வந்து ஒரு குரூப் லேயரா வந்து ஃபார்ம் பண்ணிருங்க. இந்த மாரி வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஜி குடுத்து ஒரு குரூப் லேயரா வந்து ஃபார்ம் ஆனோனே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த குரூப் லேயரே ஒரு காப்பியா வந்து கிரியேட் பண்ண போறோம். அது எப்படின்னா, கண்ட்ரோல் பிளஸ் ஜே வந்து குடுத்து, இத வந்து ஒரு காப்பியா எடுத்துக்கலாம். இந்த மாரி காப்பியா எடுத்துட்டு, இத வந்து கண்ட்ரோல் பிளஸ் டி குடுத்து, இத வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து அட்டாச் ஆகுற மாரி பண்ணிக்கலாம். இத வந்து டிக் குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டு, இத வந்து அப்படியே வந்து டிராக் பண்ணி இந்த எஸ்ஸுக்கு கீழ வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாரி அட்டாச் பண்ணிட்டோனே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பிளெண்டிங் மோட்ல சாஃப்ட் லைட்ன்னு வந்து குடுத்துருங்க. இந்த பிளெண்டிங் மோட்ல சாஃப்ட் லைட்ன்னு குடுத்தோனே, இதுல வந்து நம்ம ஷேடோஸ் வந்து குடுத்து காப்பி எடுத்தனால, இதுலயுமே ஷேடோஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து இதுல வந்து நம்மளுக்கு ஷேடோஸ் இல்லாம ஓவர்லே ஆவற மாரி இருக்கணும். ஸோ வந்து அது எப்படி பண்ண போறோம்னா, இந்த குரூப் லேயர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணிட்டோனே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எஃபெக்ட்ஸ் கீழ வந்து டிராப் ஷேடோன்னு ஐ பட்டன் இருக்கும். இத வந்து ஆஃப் பண்ணிருங்க. இது வந்து ஹைட் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து ஓவர்லே ஆகுற மாரி ஆயிரும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து நல்லாருக்கும். இந்த மாரி வந்து அட்டாச் ஆன உடனே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து அ சூர்யான்னு வந்து இப்ப வந்து ஆட் பண்ணலாம் டெக்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட்ட வந்து. ஸோ வந்து அத வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னா, டெக்ஸ்ட் லேயர் வந்து போயிட்டு, கண்ட்ரோல் பிளஸ் டி பண்ணி, செலக்ட் அண்ட் ரீசைஸ் பண்ணி, இத வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த மாரி வச்சுட்டு டிக் குடுத்துருங்க. இந்த மாரி நீங்க வந்து சூர்யான்னு வந்து டெக்ஸ்ட்ட வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்கள வந்து நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் யோகேஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.